வணக்கம். இன்றைக்கு நம்ம ஒரு ஃபைலை இன்னொரு ஃபைலை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ ஏகப்பட்ட ஃபைல்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு உதாரணமாக ஒரு பிடிஎஃபாக இருக்கலாம், ஒரு வேர்டாக இருக்கலாம், ஒரு எக்ஸலாக இருக்கலாம் இல்லைங்களா, அல்லது ஒரு பிஎன்ஜியாக இருக்கலாம், ஒரு ஜேபிக்கு ஃபைலாக இருக்கலாம், அல்லது ஹெச்டிஎம்எல்லாக இருக்கலாம் இல்லைங்களா. இந்த மாதிரி ஏகப்பட்டதில் இருக்கலாம். அது நமக்கு பயன்படுத்த தகுந்த ஒரு ஃபார்மேட்டில் நம்ம மாற்றணும் இல்லையா. இப்போ ஒரு சிலது பிடிஎஃப்பில் இருக்கலாம், அதை நம்ம என்ன பண்ணலாம், அதில் அப்படியே டைப் பண்ணி நம்ம அதை பயன்படுத்தணும்னு நினைப்போம். ஸோ பிடிஎஃப்பில் நீங்கள் அதை எந்த விதமான டைப்பிங் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அந்த பிடிஎஃப்பை என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். வேர்ட் டாக்குமெண்ட்டாவோ இல்லை எக்ஸலாவோ இந்த மாதிரி நம்ம அதை கன்வெர்ட் பண்ண பிறகு தான் நம்ம வேணுங்கிற இதை டைப் அதிலே பண்ணி அப்படி பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம தேவையான ஒரு ஃபார்மேட்டுக்கு நம்ம எப்படி எளிமையாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த ஒரே ஒரு ஆப் மட்டும் நம்ம அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிடிஎஃப் டு வேர்டு டாக்குமெண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம், அல்லது பிடிஎஃபாக இருக்கிறத வந்து நம்ம எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணலாம். அதே போல் நம்ம பவர் பாயிண்டில் இருக்கிறத பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே நம்ம பண்ணுறப்போ ஒவ்வொரு அப்ளிகேஷன் நம்ம தனித்தனியாக டவுன்லோட் பண்ணோம்னா ஏகப்பட்ட எம்பி வேஸ்ட் ஆகிறதோட நம்மளுடைய மொபைலினுடைய ஸ்டோரேஜும் ரொம்பவுமே என்னாகும், ஃபுல்லாகிடும் இல்லைங்களா சீக்கிரமாக. ஸோ அதனால் ஒரே ஒரு ஆப்பில் வந்து நம்ம இத்தனை பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆப் நம்ம பயன்படுத்திக்கலாம் சரிங்களா. அந்த ஆப் தான் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் வீடியோவில் பார்க்குறோம். நிச்சயம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒரு ஆப் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கங்க. அது எப்படி நம்ம பயன்படுத்துறது, அது என்ன ஆப் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்மளுடைய ப்ளே ஸ்டோருக்கு நம்ம போய்க்கிறோம். அதில் PDF டு வேர்டு கன்வெர்ட்டர் பாருங்கள், PDF டு வேர்டு கன்வெர்ட்டர் அப்படின்னு மேலே வருது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அப்படியே கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் PDF டு வேர்டு கன்வெர்ட்டர் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கிளிக் பண்ணிக்கிறோம் சரிங்களா. ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் நமக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப்ஸ் சரிங்களா. PDF டு வேர்டு கன்வெர்ட்டர் அப்படிங்கிறது இதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு ஓப்பன் அப்படின்னு கேட்குது. நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்திக்கலாம் சரிங்களா. இது ஒரு சேஃபான ஒரு அப்ளிகேஷன் தான், அதனால் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம நம்பிக்கையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல் தான் இது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4.1 ஸ்டார் வாங்கின ஒரு இதுதான். 4.4க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டார் எல்லாமே நமக்கு ஒரு நல்ல பயன்படுத்தக்கூடியதாகவும் அதிகமான மக்கள் பயன்படுத்தக்கூடியதாகவும் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம இதை டவுன்லோட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணிக்கிறோம், ஓப்பன் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஓப்பன் கொடுத்தோடனே பாருங்கள் அதோட இன்டர்ஃபேஸ் நமக்கு இந்த மாதிரி முன்னாடி வந்துடும் சரிங்களா. இப்போ இதில் கொடுத்துருக்கிறது தாங்க, இதில் கொடுத்துருக்கிறதுல நீங்கள் எதை வேணாலும் பண்ணிட்டுருக்கலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க, PDF டு டாக்குமெண்ட். பிடிஎஃபாக இருக்கிறத டாக்குமெண்ட், அதாவது வேர்டு ஃபைலாகவோ மற்றும் டாக்குமெண்ட்ஸாகவோ மாற்றுறது. அடுத்து பாருங்கள் பிடிஎஃப் ஃபைல் இருக்கிறது இமேஜாக ஃபோட்டோவும் அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள் PDF டு HTML ஃபார்மேட்டில் மாற்றிக்கலாம். பிடிஎஃபாக இருக்கக்கூடியதை நீங்கள் ஜிப் ஃபைலாகவும் நம்ம ஜிப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த கன்வெர்ட் இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டு PDF. ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அது பிடிஎஃபாக மாற்றிக்கலாம். பவர் பாயிண்டில் ஒன்று வச்சுருக்கிறாங்க சார், அதை எனக்கு வந்து பிடிஎஃபாக வேணும், அதை பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி பிடிஎஃப்பில் வேணும்னாலும் பாருங்கள் PPT அப்படிங்கிறது பவர் பாயிண்ட், PPT டு பிடிஎஃபாக மாற்றிக்கலாம். அடுத்து எக்ஸலில் இருக்குது, அது பிடிஎஃபாக வேணும்னாலும் நம்ம அதை மாற்றிக்கொள்ளலாம் சரிங்களா. அதே போல் HTML கூடது பிடிஎஃபாக மாற்றிக்கலாம் சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் இன்னுமே பாருங்கள் PNGயில் கூடத ஜேபிஜியாகவும் மாற்றிக்கலாம் சரிங்களா. ஏன்னா இப்போ ஒரு சில இதில் நம்ம அப்லோட் பண்ணுறப்போ நமக்கு ஜேபிஜி ஃபைலாக நீங்கள் அப்லோட் பண்ணுங்கம்பாங்க. அந்த மாதிரி சமயங்களில் நம்ம இதில் போய் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா. அடுத்து GIF டு JPG. GIF அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்மளுடைய திருக்கல்வி செய்தியில் கூட போட்டிருக்கிறோம் இல்லைங்களா. இமேஜ் அப்படியே மோஷனில் இருக்கும், இயங்கிட்டே இருக்கும், ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி அந்த மாதிரி கூடியது நல்லா இருக்குன்னா அது ஜேபிஜியை நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. பாருங்கள் JPG டு PNG இந்த மாதிரி எக்கச்சக்கமான அத்தனை ஃபார்மேட்டையுமே நீங்கள் எந்த வடிவத்தில் வேணாலும் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற உண்டான ஒரு ஆப் தான் இந்த ஆப் சரிங்களா. உதாரணமாக 1-2 ஆப் நம்ம பாருங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். முதல்ல பிடிஎஃப்பில் இருக்கிறத டாக்குமெண்ட் வேர்டு ஃபைலாக எப்படி மாற்றுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் கொடுக்கக்கூடிய PDF டு டாக்குமெண்ட்டுங்கிறத டச் பண்ணுங்கள். இப்போ மேலே ஃபைல்ஸ், ட்ராப்பாக்ஸ், கூகுள் ட்ரைவ் அப்படிங்கிறது நீங்கள் எதில் வச்சுருக்கிறீங்களோ அந்த ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலுக்குள்ளே இருக்கக்கூடியதை பிடிஎஃப்பை நான் வேர்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ பிடிஎஃப் ஃபைலை ஒன்று நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் வச்சுருக்க எல்லா பிடிஎஃப் ஃபைலுமே நமக்கு இங்கே ஓப்பன் ஆகிடும் சரிங்களா. ஸோ இதில் கொடுத்துருக்கூடியது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒன்று வந்து நம்ம
செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், நான் இதில் ஏதோ ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு எக்ஸாமினேஷன் இன்டிமேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணி நான் டிக் கொடுத்துக்கிறேன். கீழே டிக் மார்க்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு சில செகண்ட்ஸ்லேயே வந்து நமக்கு அது கன்வெர்ட் ஆகிருக்கணும்னு ஆப்ஷன் ஆகிடும். பாருங்கள், இப்போ அதை கன்வெர்ட் பண்ணுற கேட்குது. கன்வெர்ட் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்த ஒரு சில செகண்ட்ஸ்லேயே நமக்கு வந்து அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து டாக்குமெண்ட் ஃபைலாக நமக்கு அது கன்வெர்ட் ஆகிடும். பாருங்கள், இப்போ டவுன்லோட் பண்ணிடுங்க. கன்வர்சேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. சரிங்களா? நம்ம கன்வெர்ட் பண்ண ஃபைலை பார்க்குறதுக்கு ஷோ ஃபைல் அப்படின்னு கொடுங்க. வந்துருச்சு. பாருங்கள், எக்ஸாமினேஷன் இன்டிமேஷன் அந்த பாக்ஸ் மாதிரி ஒரு இது வந்துருச்சு இல்லைங்களா, அது மாதிரி வந்ததுன்னா அது டாக்குமெண்ட் ஃபைல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா பாருங்கள், டபிள்யூன்னு வந்துச்சுங்களா, வேர்ட் ஃபைலாக நமக்கு அது கன்வெர்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணுறப்ப நீங்கள் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து அந்த வேர்ட் ஃபைல் ஓப்பன் ஆகிறதுக்குண்டான அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைலில் இருக்கணும், அதை சப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? இல்லைன்னா அது ஓப்பன் ஆகாது. ஸோ நீங்கள் அதுக்குண்டானது எம்எஸ் ஆஃபீஸுக்குண்டான அப்ளிகேஷனோ அல்லது மற்ற அது ஓப்பன் ஆகிறதுக்குண்டான அப்ளிகேஷன்ஸோ மற்றதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும். சரிங்களா? பாருங்கள், இப்போ அழகாக நமக்கு இது வேர்ட் ஃபைலில் நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்களா? இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம ஏதாவது டைப் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் இதில் டைப் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ இதே போல் தான் அடுத்த பிடிஎஃப் டு இமேஜ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அதே மாதிரி டைப் தான். சரிங்களா? இப்போ நம்ம வந்து அதேமாரி பாருங்கள், பவர் பாயிண்டில் இருக்கக்கூடிய பிபிடியில் இருக்கக்கூடியதை நம்ம பிடிஎஃப் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இப்போ பிபிடி டு பிடிஎஃப்ங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஃபைல்ஸ் அது கேட்குது. நம்மளுடைய மொபைலில் பவர் பாயிண்ட்டுக்கு உண்டான ஃபைல் ஏதாவது வச்சுருந்தோம்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே காண்பிக்கும். பாருங்கள், இது எல்லாமே பவர் பாயிண்ட்டு ஃபைல்ஸு தான். சரிங்களா? அப்போ அது எல்லாத்தையுமே காட்டுது. இதில் நான் ஏதோ ஒன்று வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ப்ரெசன்டேஷன் 1 அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை டச் பண்ணோடனே பக்கத்தில் டிக் குறி வந்துடும். கீழே ஒரு டிக் மார்க் ரெட்டில் கொடுத்துருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் அதை வெயிட் பண்ண சொல்லுது. பண்ணோடனே இப்போ கன்வெர்ட் கேட்குது. கன்வெர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பவர் பாயிண்ட்லேருந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறோம். சரிங்களா? பவர் பாயிண்டில் இருக்கக்கூடிய ஒரு சிலதை நம்ம தேவையான விஷயங்களை வந்து நம்ம பிரிண்ட் எடுக்கணும்னு நினைப்போம். அதை பிடிஎஃபாக மாற்றி எடுக்கணும் இல்லைங்களா? பாருங்கள், இப்போ கன்வர்சேஷன் சக்ஸஸ்ஃபுல். இப்போ ஷோ ஃபைல் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணுறோம். முன்னாடி ப்ரெசன்டேஷன் 1 ஜிப் ஃபைலாக வந்துச்சு. சரிங்களா? அதனால் ஜிப் ஃபைல்னு ஒன்று நீங்கள் பயந்துக்க வேண்டியதில்லை. பாருங்கள், இந்த ஜிப் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜிப்னு கேட்கும். அதை கீழே பாருங்கள் அன்ஜிப் அப்படின்னு கொடுத்துருக்கீங்களா, அது அன்ஜிப் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அந்த அன்ஜிப்புங்கிறது நமக்கு அந்த ஜிப்புங்கிறது ரிமூவ் ஆகிடும். சரிங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிடிஎஃப்பில் வந்துருச்சு. அந்த ஸ்லைடு எல்லாமே கொடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு பாருங்கள், இதெல்லாம் பவர் பாயிண்டில் போட்டது நமக்கு என்னாச்சுங்க, பிடிஎஃப்பில் நமக்கு வந்துடுச்சு. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா இந்த கட்டம் கட்டமாக வர்றதுன்னா தமிழ் ஃபாண்டுங்க இது எல்லாமே. சரிங்களா? அதனால் இங்கிலீஷில் இருந்தாலும் நமக்கு ஓப்பன் ஆகும். தமிழ் ஃபாண்டு, அந்த ஃபாண்டு நமக்கு மொபைலில் சப்போர்ட் ஆகாலும் அப்படி காமிக்குது. அதனால் நீங்கள் அதை பயந்துக்க வேணாம். ஸோ இங்கிலீஷில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது தெளிவாக நமக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள், கீழே அதேமாரி கொடுத்துருக்கூடிய ஜிஐஎஃப் டு ஜேபிஜி அப்படிங்கிற ஒரு அதையுமே ஒன்று பண்ணி பார்த்துருவோம். சரிங்களா? அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அதில் ஃபோட்டோஸாக இல்லை ஃபைல்ஸாக எதாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குது. நீங்கள் ஃபைல்ஸ் அல்லது ஃபோட்டோஸ் எதை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜிஐஎஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஜிஐஎஃப் ஃபைல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை வந்து நம்ம செலக்ட் பண்ணி டிக் கொடுத்துக்கிறோம். கொடுத்தோன்னே அதை கன்வெர்ட் பண்ணிட்டோமான்னு கேட்குது. கன்வெர்ட்டுங்கிறத கொடுங்க. இப்போ கன்வெர்ட் ஆகிட்டுருக்குது. ஆனவுடனே பாருங்கள், நமக்கு ஒரு சில வினாடியில் அது சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துச்சு. ஷோ ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், அது மேலே காண்பிக்குது. பாருங்கள், இமேஜஸ் அப்படிங்கிறது அழகாக பாருங்கள், இந்த ஜிஐஎஃப்பில் அது செய்கிற மாதிரி இருந்தது இல்லைங்களா. இப்போ பாருங்கள், நமக்கு அழகாக வெறும் அந்த பட்டர்ஃப்ளை மட்டும் எப்படி தனியாக இருக்குமோ அந்த இமேஜ் நமக்கு அழகாக வந்துருச்சு. சரிங்களா? இவ்வளவு தாங்க விஷயம். சரிங்களா? ஸோ இவ்வளவு பயன்பாடு இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நிஜமாலுமே ரொம்பவுமே நமக்கு உபயோகமான ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும். எல்லா விதமான கிட்டத்தட்ட 20-25 பயன்பாட்டுக்குரிய அத்தனையும் ஒரே ஒரு அப்ளிகேஷனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நிச்சயம் இந்த அப்ளிகேஷன் நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். எனவே மறக்காமல் வந்து நீங்கள் எல்லாருமே இதை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவோடு சந்திப்போம். நன்றி.